நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/12/2025க்கான ராசி பலன்கள். விசுவாவசு வருடம். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி. டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 7:54 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:08 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இந்த நாள் காலை உங்களுக்கு 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:08 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று பக்தி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகள் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. நியாயமான விஷயங்கள் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் இன்று கேட்டுக்கொள்வீர்கள். இருந்தாலும் யாரிடமும் பாதிட மட்டும் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க பிரச்சனைக்குரிய நாளாக இல்லாமல் அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் கோபப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கக்கூடும். குடும்பத்திலும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடுங்க. பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. பரணி. இன்று தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் கூடும். கிருத்திகை. சோகமாக காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தைரியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். காரணமே இல்லாமல் எதிலும் செயல்பட வேண்டாம். மனக்கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் இருக்கும். இன்று திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்துடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. இன்று அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாகக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர் வருகையினால் மனம் மகிழுங்க. செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மடக்க. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருப்பதினால் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. மென்மேலும் முன்னேறி செல்வீர்கள். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழம் இருக்குங்க. எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மிருக சிரிஷம் வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிடம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. உறவினர்கள் வருகையினால் மனமகிழும். பல வழியிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். அந்தஸ்து உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து செல்வீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்களுக்கு இப்பொழுது நல்லதொரு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். பெண்கள் இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்ற பயணங்கள் உங்களுக்கு திட்டமிட்டபடி செயல்பட கொடுங்க. காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் உருவாகக்கூடும். என்று உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். திருவாதிரை இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். புனர்பூசம் என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கவலைகளை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். தீவிரமாக எதையும் யோசித்து கண்டிப்பாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த சிரமங்களை எல்லாம் ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உறவினர் வருகை கண்டிப்பாக இருக்கும்.
மனமகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கென்று மனதை செலுத்தியவர்கள் வெற்றிகள் கண்டிப்பாக குவியும். மன தெம்பும் மகிழ்ச்சியும் பெருகும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். மனைவிக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாளாக கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். தயவு செய்து அடுத்தோர் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திடமான மனதுடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செல்லக்கூடாது. கல்வியில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். பூசம். உறவினர்கள் வருகை இருக்குங்க. காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசாங்கத்தால் லாபம் கிடைக்க கொடுங்க. அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். மன கவலை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உடல்நிலையை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று உறவினர்கள் வருகை இருக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பணம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். யாருடைய விமர்சனத்துக்கும் ஆளாக வேண்டாம். பார்த்து நிதானமாக பேசுங்கள். உடைய முயற்சிக்கு இன்று வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்கள். கடினமான உழைப்பு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. உயர் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பயணத்தில் சின்னதாக தடைகள் இருக்கும். சில காரியங்களில் தாமதம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது டென்ஷன் ஏற்பட கொடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவு எடுக்க முடியுங்க. வியாபார நோக்குடன் இன்று காணப்படுவீர்கள். வாகன சுகம் கண்டிப்பாக குறையும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை எடுப்பீர்கள். என்ன ஒன்று பெண்களுக்கு குடும்பத்தில் பணி சுமை அதிகமாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று அதிகப்படியான மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. எதையோ நினைத்து போட்டு குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். சில காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயணத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டும். முக்கியமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. பூரம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை சுலபமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். முடிவில் நீங்க தெளிவாக எடுப்பது நல்லது. யாரையும் என்று குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டப்பட வேண்டாம். நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது.
எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லுங்க. உத்திரம் என்று உங்களுக்கு கவலைகளை மறந்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனம் கண்டிப்பாக நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள், இன்று காலையில் நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை கொஞ்சம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். ஏற்றம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்ல கொடுங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். மனம் போல் வாழ்க்கை அமைஞ்சு விடக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வது உங்க கையில் உள்ளது. சில காரியங்கள் இஷ்டத்துக்கு மாறாக நடந்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். வீண் வழக்குகளை மட்டும் கொஞ்சம் ஒத்தி போடுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். பெண்கள் இன்று புதிய நட்பினை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடி இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முக அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முடிந்த அளவு இன்று யோசித்து எதையும் செய்யுங்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. அஸ்தம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை கூட ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி நிலைமை சீர்பட கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். சித்திரை என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லதுங்க. என்று உங்களுக்கு செயல்கள வேகம் கண்டிப்பாக கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். விறுவிறுப்புடனும் செயல்படுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று புதிய வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். அரசு வேலைக்கான அழைப்பு கூட வரலாம். கணவன் மனைவி இடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வீர்கள். மனைவி கருத்தரித்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவல் கூட வரக்கூடுங்க. தன லாபம் கண்டிப்பாக இருக்கும். சுகம் தேடி வரக்கூடும். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடுவீர்கள். நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். உங்களால முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். அது வெற்றி இருக்குங்க. பண வரவுகள் ஓரளவு சிறப்பாகத்தான் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள்.
முடிந்த அளவு எதையும் யோசித்து மட்டும் செயல்படுத்துங்கள். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கென்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் நடக்க கொடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சுவாதி. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடுங்க. கூடுதலான உழைப்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கொடுங்க. விசாகம். இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. கூடுதலாக பணவரவு வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று யதார்த்தமாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். வியாபாரத்தில் கூட நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கொடுங்க. இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பண வரவுகள் கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்பட வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல நண்பர்கள் மூலம் இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. என்று பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கென்று மனக்குழப்பம் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பிள்ளைகளுடைய மனநிலையும் புரிந்து கொள்ளக்கூடும். அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடும். என்று காதல் மட்டுமே சின்னதாக குழப்பத்தை கொடுக்கும். கை கொடுமா கூடாதா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். தயவு செய்து அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று தைரியமாக எதையும் செய்யுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மன அமைதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்குவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும்.
பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்பங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடுங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, பதட்டம் மட்டும் வேண்டாம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு இன்று நீங்க செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. குடும்பத்தாருடன் இன்று நீங்க வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பண்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்களும் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பகை உணர்வு ஏற்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. இருந்தாலும் நீங்க ரகசியம் மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று சுய தொழில் லாபம் ஏற்பட கொடுங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்லும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று நல்ல மனநிலை உருவாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பூராடம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். உத்திராடம் திறமைகள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கூடுங்க. இனிய பொழுது அமைந்து விடக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் கவனமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழலும் இன்று ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாக கொடுங்க. கவலை மறந்து இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்து கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. நட்புடன் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதி குறைமடியான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழிலில் நீங்க புதிய முதலீடுகள் செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளித்து வெற்றி கொள்ளும் முயற்சி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும்.
திட்டமிட்ட காரியங்களில் அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. மனோ தைரியமும் கண்டிப்பாக கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் என்று வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எளிமையாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையில கூட வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கும். நட்பு மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. பகை உணர்வும் இல்லாமல் இருப்பீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். திருவோணம். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எல்லா நன்மைகளும் தேடி பெற கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். விருப்பங்களும் ஓரளவு கை கொடுங்க. அவிட்டம். இன்று காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடல் நலனை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. நண்பர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களுடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயரக்கூடும். மிகவும் கடினமான செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர கொடுங்க. குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போட முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தயவு செய்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. எல்லோரிடமும் இன்று எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டாம். உங்களுக்குரிய நம்பிக்கைக்குரிய மனிதர்களிடம் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவரிடம் மட்டும் ஆலோசனை கேட்க பாருங்கள். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். எவ்வளவு கடினமான சூழல் வந்தாலும் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களை போயிட்டு நீங்க மாட்டிக்கொள்ள வேண்டாம். பண விரயமும் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதுங்க. மனதை அமைதி நிலைப்படுத்துங்கள், அது போதுங்க. மற்றபடி நீங்க எந்த ஒரு சிக்கலிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் நம்புங்கள். எதிர்காலத்திற்குரிய விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் செய்கின்ற காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய தொழில் லாபத்தை கொடுக்குங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. இல்லத்தில் கலந்து பேசுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக்க கொடுங்க. மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும். இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. சதயம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனையும் தீருங்க.
உணவு கட்டுப்பாட்டை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். அற்புதமாக இன்று நீங்க பணிகளில் ஈடுபட முடியும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்ட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. இன்று மனசுக்கு சந்தோஷமாக காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். செய்கின்ற காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். உறவுகளின் தொல்லையினால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படுங்க. சில நபர்கள் மீது வேண்டாத கோபம் ஏற்படக்கூடும். பம்புகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. குறிக்கோளோடு செயல்படக்கூடிய சிலருக்கும் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வெற்றிக்காக கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். லாபம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் குறையாதுங்க. ஆனால் செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க முடியும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை மாறுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். செல்வ நிலை சீராக உயருங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனதளவில் சந்தோஷமும் கூடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதலை விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் பொறுமையாக செல்வதும் உங்க கையில் உள்ளது. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே பொறுமையை கையாள வேண்டும். கேள்வி ஞானங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணவரவு வேண்டி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வீர்கள். உத்திரட்டாத்தி கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் வரவேண்டிய லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பகை உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ரேவதி சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னை நிற்க பாருங்கள். அது வெற்றி நடை போடுங்க. அதே போல சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.